புரதம் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கிற எல்லாத்துக்கும் அடிப்படை. இது ஒரு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. நம்ம உடம்புல தசை, எலும்பு, தோல், முடி, நகம் எல்லாத்துக்கும் புரதம் தான் அடிப்படை. இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. வெறும் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் தேவையான என்சைம்ஸை இதுதான் உருவாக்குது. ஹார்மோன்கள் கூட புரதத்தால தான் உருவாகுது. புரதம் இருந்தாதான் உங்க நோய் எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஆன்டிபாடிகள் புரதம் தான். அப்புறம் புரதம் சாப்பிட்டா சீக்கிரம் வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால நீங்க கம்மியா சாப்பிடுவீங்க. அது எடை மேலாண்மைக்கு உதவும். நம்ம உடம்பு புரதத்தை சேமித்து வைக்க முடியாது. அதனால தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு புரதம் உங்களுக்கு தேவை. மீன், முட்டை, கோழி, பால் பொருட்கள், பருப்பு வகைகள், நட்ஸ், விதைகள் இது எல்லாமே புரதத்துக்கு நல்ல சோர்ஸ். இதை நீங்க சாப்பிடலாம். நீங்க ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுலயும் கொஞ்சமா புரதத்தை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்பு பழுது பார்க்க, வளர, நல்ல வேலை செய்ய தேவையானதை அதுக்கு கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். புரதம் இல்லைன்னா உடம்புல எந்த வேலையும் சரியா நடக்காது. அதனால தான் உங்க உணவுல புரதம் இருக்கிறத எப்பவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.